எந்த ஒரு கவுன்சிலரும் ஓப்பனாக பேசுவதற்கு தயங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை தான் இன்று நான் ஓப்பனாக கதைக்க போகிறேன். சமூகத்தின் நன்மை கருதி. இதன் மூலம் பலர் தெளிவு பெறலாம். இதன் மூலம் பலர் தன்னை பற்றி அறிந்து கொள்ளலாம். என்னிடம் கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கொண்டு ஒரு பெண் என்னை சந்திக்க வருகிறார். அந்த பெண்ணுடைய வயது 26. அந்த பெண் என்னை சந்திக்க வந்து அந்த பெண்ணுடைய பிரச்சனைகளை கூறுகிறார். அவர் சொன்னது என்னவென்றால், சார், எனக்கு மிக சிறந்த ஒரு கணவர் கிடைத்திருக்கிறார். நான் எதை கேட்டாலும் வாங்கி தருவார். எனக்கு உடுக்கிற உடுப்புலையோ நகையிலையோ போகக்கூடிய ட்ரிப்லையோ எதுலேயுமே குறை வச்சதில்லை. யாரும் பார்த்தேன்னு சொன்னால் என் ஹஸ்பண்டை பார்த்தா பொறாமத்தான் படுவாங்க. அந்த அளவுக்கு என்னை அவர் நல்லா வச்சுக்கிறார். சொல்லிட்டே அந்த பெண்ணுடைய கண்ணில் கண்ணீர் வருகிறது. சார், இதை எப்படி சொல்கிறேன்னு விளங்குதில்லை என்று சொல்கிறார். அந்த பெண்ணை நான் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி, எதுண்டாலும் சொல்லுங்கம்மா, எந்த பிரச்சனைக்கும் இறைவன் தீர்வை வைத்திருக்கிறான், நிச்சயமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும், நீங்கள் கவலைப்படாமல் கூறுங்கள் என்றேன். அந்த பெண் கூறுகிறார், சார், எங்களுக்கு வெட்டிங் நடந்து கல்யாணம் நடந்து 1.5 வருடம் ஆகிறது. ஆனால் இதுவரைக்கும் என்னுடைய கணவர் என்னை தொட்டது கூட கிடையாது. என்னுடன் அவர் ஒரு உணர்ச்சி பூர்வமாக நெருங்கியது கூட கிடையாது. எனக்கு மனைவி என்ற அந்தஸ்தை அவர் எல்லா காரணிகளிலும் தந்தார். ஆனால் உடல் ரீதியில் எனக்கு தந்தது இல்லை. இதனை யோசிச்சு சார் 1.5 வருடமா நான் பைத்தியம் பிடிக்காத ஒரு குறையாய்க்கிறேன். இதனை பற்றி என் தாய் தந்தையிடமும் கூற முடியாது, மாமா மாமியிடமும் கூற முடியாது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸிடமும் கூற முடியாது. நான் ஒவ்வொரு நாளும் அழுதழுதே சார் பிரச்சனை என்னுடைய கணவரிடமும் கேட்டேன். அவரும் இதற்கு நான் கேட்கும் பொழுதெல்லாம் வேற காரணங்களை சொல்லி அனுப்புகிறாரை தவிர உண்மையை கூறுகிறார் இல்லை. இதுதான் சார் எனக்கு பிரச்சனை, நான் இதை விளங்கி கொள்ளணும், என்னென்னு எனக்கு விளங்குதில்லை கொண்டிருந்தார். அப்படி நான் கேட்டு, உங்களுடைய கணவர் வந்திருக்கிறாரம்மா என்று கேட்டேன். ஓ சார், வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வர இயலாண்டு சொன்னார். நான் எப்படியோ கூட்டி கொண்டு வந்துட்டேன் சார், நீங்கள் தான் இதனை கண்டுபிடிச்சி சொல்லணும். ஓகே, அந்த பெண்ணுக்காக கணவரை வர சொல்கிறேன். கணவரை வந்து அந்த பெண்ணுக்கு சொல்ல, நீங்கள் கொஞ்ச நேரம் நான் சொல்லும் வரைக்கும் வெளியே அமர்ந்திருங்கள், உட்கார்ந்திருங்கன்னு சொல்கிறேன். அவருடைய கணவருக்கு வயது 29. அப்பொழுது அவர் தலை கீழே பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நான் கூறுகிறேன், உங்களுடைய மனைவி எதற்காக உங்களை அழைத்து கொண்டு வந்தார்னு தெரியுமா, கூட்டிக் கொண்டு வந்தார்னு தெரியுமா? உடனே சொல்கிறார், சார், ஏண்ட வைஃப் என்னைய பற்றி என்ன சொல்லியிருந்தாலும் அது 100க்கு 100 உண்மைத்தான் சார்னு சொல்கிறார். அப்பொழுது நான் சொன்னேன், நீங்கள் தைரியமாக எதுண்டாலும் சொல்லுங்க, இது எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் வந்து சொல்யூஷன் காணாட்டி, அதுக்கு தீர்வு காணாட்டி அது உங்களையே கொன்று. இதனால் நீங்கள் நிம்மதியாக வாழ போகிறல்ல, உங்களோட ஒய்ஃபும் நிம்மதியாக வாழ போகிறல்ல. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சைக்காலஜிக்கலாக, கவுன்சிலிங்களாக, சயின்டிஃபிக்லியாக, மத ரீதியாகவோ ஏதோ ஒரு தீர்வு கொண்டு இறைவன் வைத்திருப்பார், நீங்கள் கூறுங்கள் தைரியமாக என்றார். உடனே அவர், சார், எனக்கு தெரிந்த காலத்திலிருந்து, என்னுடைய வாலிப பருவத்திலிருந்தே சார், எனக்கு பெண்கள் மீது, பெண் மீது எந்த உணர்வும் இல்லை, எந்த நாட்டமும் இல்லை, எந்த காதலும் இல்லை. எனக்கு அது ஏன்னு தெரியாது சார். நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கிறேன், எனக்கு மனநோயோ தெரியான்னு யோசிச்சிருக்கிறேன். ஆனால் என்னுடைய தாய் தந்தையர் என்னைய ஃபோர்ஸ் பண்ணதுனாலையும், இந்த ஒவ்வொருத்தரும் வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுகள் ஒவ்வொருத்தரும் என்னைய ஃபோர்ஸ் பண்ணதுனாலையும், குடும்பம் ஃபோர்ஸ் பண்ணதுனாலையும் தான் திருமணம் செஞ்சு கொண்டேன். இதை எனக்கு அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கும் தைரியம் இருக்கல்ல என்றார். நான் உடனே அவர்கிட்ட சொன்னேன், இது சைக்காலஜி நோயோ மனநோயோ டிஸார்டரோ இல்லை, இது ஒரு இயற்கையான விடயம்.
இது செக்ஷுவல் ஓரியன்டேஷன். ஒரு ஆணுக்கு பெண் மீது நாட்டம் ஏற்படுவதும், ஒரு ஆணுக்கு ஆண் மீது நாட்டம் ஏற்படுவதும், ஒரு பெண்ணுக்கு பெண் மீது நாட்டம் ஏற்படுவதும், ஒரு பெண்ணுக்கு ஆண் மீது நாட்டம் ஏற்படுவதும், அந்த ஈர்ப்புக்கு நாங்கள் சொல்வது செக்ஷுவல் ஓரியன்டேஷன், பாலின கவர்ச்சி. இது இயற்கை. இவருக்கு இவர் மீது தான் நாட்டம் ஏற்படணுன்றதெல்லாம் விதி அல்ல. இது இயற்கையான ஒரு தன்மை. இது சைக்காலஜிக்கலாக இது நோயோ டிஸார்டரோ அல்ல. இது உங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை என்று அவருக்கு விளங்கப்படுத்திவிட்டு, அப்பொழுது அவர் சந்தோஷம் அடைந்தார். முகத்தில் ஒரு சந்தோஷம் என்னை விளங்கப்படுத்தியது. அதன் பிறகு நான் அந்த மனைவியையும் உள்ளே அழைத்து இந்த 2 பேரையும் வைத்துக்கொண்டு நான் இந்த விடயத்தை விளங்கப்படுத்தினதுமே அந்த மனைவிக்கு ஒரு பெரிய ஷொக் தான் உண்மையாகவே. இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும். அதன் பிறகு இவங்க 2 பேரோட வாழ்க்கையிலையும் ஒரு சிறந்த முடிவெடுப்பதற்காக வேண்டி நான் அவங்களுக்கான தெளிவான ஒரு பாதையை காட்டி கொடுத்தேன். கவுன்சிலிங், சைக்காலஜிக்கல் ரீதியாக அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எந்த மாதிரி முடிவு எடுக்கணும், 2 பேருமே பிரச்சனைப்படாமல் வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி முடிவு எடுக்கணுன்றதுக்கு சைக்காலஜிக்கல் ரீதியில் தீர்வை வழங்கினேன். அதெல்லாம் எனக்கு இப்போ இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்ல வர விட இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கள பற்றின அறிவு இருக்குது. சரி, அவங்களுடைய ஓரியன்டேஷனை பற்றி அவங்களுக்கு தெரியும். அவங்களோட செக்ஷுவல் ஓரியன்டேஷன் என்ன, எனக்கு யாண்ட மேலே ஈர்ப்பிக்குது, யாண்ட மேலே கவர்ச்சிக்குதுன்றது அவங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மறைத்து கொண்டு வாழ்கிறார்கள். நிறைய பேர் அப்படி வாழ்கிறாங்க. வெளியால பார்க்குற நேரங்கள் ஒரு சிறந்த ஒரு கப்பல் மாதிரி விளங்கினதுக்கு உள்ளுக்குள்ள போராட்டம் அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நிறைய பேர் வாழ்கிறாங்க. சில ஆட்கள் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, நான் இதில் சொல்ல வர விடயம் என்ன தெரியுமா? முக்கியமான விடயம், உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும் தானே. சரி, தெரிந்தால் நீங்கள் உங்களோட உணர்வு என்னவோ அதுபடி வாழுங்க. உம்மா ஃபோர்ஸ் பண்ணுறா, வாப்பா ஃபோர்ஸ் பண்ணுறா, கூட்டாளிமார் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக வேண்டி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சோ, ஒரு பெண் அப்படி உணர்வுள்ள பெண்களும் வைக்கிறாங்க, அந்த பெண்களோட ஆணை திருமணம் செஞ்சோ அவங்களோட வாழ்க்கையும் பாழாக்கி உங்களோட வாழ்க்கையும் பாழாக்கி கடைசி வாழ்க்கை சாகும் வரைக்கும் நரக வாழ்க்கையே வாழணும். இந்த போய் இவர் அந்த நேரமே இவரை பற்றி இவருக்கு தெரியும் தானே. அப்போ இவர் அந்த நேரமே ஒரு உறுதியான முடிவு எடுத்திருந்தால் இன்றைக்கு அந்த பெண்ணுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட்டிருக்கும். சரி, ஆனால் அவர் தன்னுடைய உம்மா, தன்னுடைய வாப்பா, இந்த சமூகத்தோட ஃபோர்ஸுக்காக வேண்டி தன்னையும் இப்போ அவரும் வாழ்கிற எப்படி நரக வாழ்க்கை, தன்னோட மனைவிக்கும் கொடுத்தது நரக வாழ்க்கை. இப்போ எவ்வளோ பெரிய பாதிப்புன்னு பாருங்க. அதனால தான் சொல்கிறேன், தன்னை பற்றி அறியும் அறிவே அறிவுன்னு சொன்னாங்க. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், உங்களோட ஓரியன்டேஷன் என்ன உங்களுக்கு தெரியும், அதுக்கு நீதியை நடந்து கொள்ளுங்க. சரியா? உங்களை நீங்களே மாற்றி அதோடு நீங்கள் உங்களை நம்பி வர ஒருத்தருமையை மாற்றுறீங்களே, அது பெரும் பாவத்திலையும் பெரும் பாவம். இதனால் ஆக முக்கியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டு வாழ்கிறவங்க அப்படி வாழ்க்கையை வாழ தேவையில்லை. அவங்க சரியான கவுன்சிலிங் அட்வைஸ் எடுத்துக்கொண்டு உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளலாம். கடைசி வரைக்கும் நீங்கள் அந்த வாழ்க்கையை போராட்டமாக கொண்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அந்த போராட்டமே உங்களே கொன்றும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸே உங்களே கொன்றும். இதை முக்கியமான விடயமாக நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே தன்னை பற்றி அறிஞ்சு கொண்டீங்கண்டா, உங்களைய பற்றி நீங்கள் அறிஞ்சு கொண்டீங்கண்டா, அதுக்கு உண்மையாக நீங்கள் வாழுங்க. அதுக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம், இறைவனுடைய அருள் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும். அதுக்கு விரோதமாக நீங்கள் வாழ போனீங்கன்றால் உங்களையும் நீங்கள் ஏமாற்றி உங்களோட வாழ்க்கையும் வாழ இயலாது, உங்களை நம்பி வாழவங்களோட வாழ்க்கையும் வாழ இயலாது. இதனால் பெரிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் எதிர்காலத்தில் முகம் கொடுக்க வேண்டி வரும். ஓகே, மீண்டும் சந்திப்போம்.